ஒரு காலத்துல ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவுக்கு ஒரு செல்லமான பொண்ணு இருந்தா. அவளுக்காக ஒரு நாள் ரொம்ப அழகான வைர நெக்லஸ பரிசா வாங்கிட்டு வந்தாரு. அந்த நெக்லஸ் அவ்ளோ ஜொலிச்சுது, பார்த்த உடனே பிடிச்சு போற மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாள்ல அந்த நெக்லஸ் திருட்டு போயிடுச்சு. ராஜ்யம் முழுக்க ஒரே பரபரப்பு. எல்லாரும் தேடி பார்த்தாங்க, வீடு வீடா சல்லட போட்டு சலிச்சாங்க. ஆனா அந்த நெக்லஸ் மட்டும் கண்ணிலேயே படல. கடைசில ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. தன்னோட பொண்ணுக்கு கொடுத்த பரிசை யாரோ திருடிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஒரு நாள் தன்னோட மந்திரிகளை கூப்பிட்டு, யார் இந்த நெக்லஸ கண்டுபிடிச்சு தர்றாங்களோ அவங்களுக்கு நான் 50,000 பொற்காசுகளை பரிசா கொடுக்கறேன்னு அறிவிச்சாரு. ராஜ்யம் முழுக்க இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. 50,000 பொற்காசன்னா சும்மாவா? எல்லாரும் கண்ணும் கருத்துமா அந்த நெக்லஸ தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு நாள் அந்த ராஜ்யத்துல இருந்த ஒருத்தன் தன்னோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். வழியில ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஆறு பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. சகதியும் குப்பையும் கலந்து பயங்கர நாத்தம் அடிச்சுது. அந்த வழியா போய்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த ஆத்துல ஏதோ மின்னுற மாதிரி பார்த்தான். நல்லா உத்து பார்த்தான். அது ஒரு வைர நெக்லஸ். அத பார்த்ததும் அவனுக்கு ராஜா அறிவிச்ச பரிசு ஞாபகம் வந்துச்சு. அப்படா, இந்த நெக்லஸை எப்படியாவது பிடிச்சிட்டா 50,000 கிடைச்சிடுமேன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டான். உடனே அந்த நெக்லஸை எடுக்கலான்னு தன்னோட கைய அந்த அழுக்கான ஆத்துக்குள்ள விட்டான். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவனால அந்த நெக்லஸ பிடிக்க முடியல. சரி, இன்னும் கொஞ்சம் எட்டி பார்க்கலான்னு கைய வெளியில எடுத்துட்டு நெக்லஸ் இருக்கான்னு பார்த்தான். நெக்லஸ் அப்படியேதான் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் முயற்சி பண்ணா. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஆத்துக்குள்ள இறங்கி தன்னோட கால் சட்டையையும் அழுக்காக்கினான். தன்னோட முழு கையையும் அந்த சகதி தண்ணிக்குள்ள விட்டு அந்த நெக்லஸ பிடிக்க பார்த்தான். ஆனா என்ன ஆச்சரியம், அவனால அப்பவும் அதை பிடிக்க முடியல. ரொம்ப நேரம் போராடி பார்த்துட்டு போதுண்டா சாமின்னு வெறுத்து போய் திரும்பி நடக்க ஆரம்பிச்சான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த நெக்லஸ் கண்ணுல பட்டுச்சு. இவ்வளவு பக்கத்துல இருந்தும் எடுக்க முடியலையேன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.